ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். நான் இன்னைக்கு கறி குழம்பையே மிஞ்சும் சுவையில் மீல் மேக்கர் குழம்பு செய்ய போகிறேன். மீல் மேக்கர் மீன்ஸ் சோயா பீன்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டை சோம்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம், ஆனியன் போட்டுக்கலாம், நல்லா வதங்கணும் ஆனியன். தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், மீல் மேக்கர் இதை வந்து நான் நல்லா கழுவிட்டு சுடு தண்ணி வச்சு கழுவிட்டு மறுபடியும் பச்சை தண்ணியில் கழுவிட்டு தண்ணியை வந்து வடித்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டே வரும். நல்லா எண்ணெயில் வதங்கணும், இது பொறுத்தவரைக்கும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். இது வந்து அடி பிடிக்கும் கரண்டி, அதனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க. அப்புறம் குழம்பு ரெடியானட்டி வேறு கரண்டி வச்சுக்கலாம். ஆனால் கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும், உடையாமல் இப்படி கிண்டிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு மஞ்சத்தூள் இதை மட்டும் போட்டிருக்கேன். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். இது வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் தூள். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நான் அளவு சொன்னாலும் பத்தாது, நான் கொஞ்சம் 5 பேர்த்துக்கு செய்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மட்டன் மசாலா போட்டுக்கலாம். இது வந்து கரம் மசாலா. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. வேகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. சிம்மில் நல்லா வதங்கிறதும் இல்லாமல் இந்த டேஸ்ட் எல்லாம் இந்த பன் இருக்கு இல்லையா, இந்த மீல் மேக்கரில் போய் இறங்கும். அப்போ நல்லா இருக்கும். இந்த புரட்டாசி விரதம் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். விரதம் இருக்க டைம்லலாம் அப்படியே சும்மா கறி குழம்பையே மிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் வந்து இதாகட்டும். இப்போ இந்த பக்கம் வாங்க, நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருளெல்லாம் அரைக்கணும். என்ன நான் போடுறேன்னு சொல்கிறேன். ஆனியன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி ஜாரில். அப்புறம் இஞ்சி, அப்புறம் தேங்காய், தக்காளி வந்து நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன்.
தக்காளி, அப்புறம் 2 ஏலக்காய். பூண்டை வந்து தோல் உரிக்காம தான் போடணும். நீங்கள் உங்களுக்கு உரிச்சு வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் எங்களுக்கு இந்த உரிக்காமல் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். சோம்பு போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மசாலாலாம் நல்லா மிக்ஸ்ட் ஆகி இப்படியே சாப்பிட்லாம். இப்படியே சாப்பிட்டோம்னா கறி வறுவல் மாதிரியே இருக்கும். நான் இருந்தாலும் நான் வந்து குழம்பு சொல்லிட்டேன், அதனால் இங்கே பாருங்கள். அப்படியே பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படியே சாப்பிட்லான்னு தோணுமே. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. இப்போ வந்து அரைச்சிருக்கேன் இல்லையா, இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இப்போ கலந்து விட்டுக்கலாம். இது கொதிச்ச வாட்டி நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். வந்து இது வணக்கிறதுக்கான உப்பு மட்டும்தான் போட்டேன் இல்லையா. இப்போ வந்து இதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். நான் வந்து கொதிச்ச வாட்டி காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். இப்போ பாருங்க, அந்த கரண்டி எடுத்துட்டு இந்த கரண்டி போட்டேன். ஏன்னா அதுக்கு நல்லா பெரட்டி விடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா மொள்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க நான் காட்டுறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து குழம்பு ரெடி பண்ணுங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. கறி குழம்பே தோற்று போயிடும். விரத நாட்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கறி குழம்பே மிஞ்சும் சுவையில் மீல் மேக்கர் செஞ்சாச்சு. சோயாபீன்ஸ் மகா சாப்பிட்றான் பாருங்கள் எப்படி. எப்படி மகா இருக்கு? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். தேங்க்யூ.